வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 பொது தமிழுக்கு ஒரே பக்கம் 4 எக்ஸாம்ல டைரக்டா கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. நீங்களே ப்ரூஃப் பாருங்க. ஃபர்ஸ்டா 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க, சித்தர்கள். அதுக்கு அடுத்ததா 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், சித்தர்களின் ஆதி சித்தர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான், திருமூலர். அதுக்கு அடுத்ததா 2022 குரூப் 2லயும் 2022 குரூப் 7லயும் கேட்டிருக்கான், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான், அதுக்கு திருமூலர். இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல 9வது இயல்ல சித்தர் உலகம் அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா பாருங்களேன், இதுல தொல்காப்பியம் திருக்குறள் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைமொழி மாந்தன் இதான குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஒரே பேஜ் நம்பருங்க, நீங்க போய் செக் கூட பண்ணீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இப்போதான்ப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா 100க்கு 100 வாங்க. லாட்ஸ் நீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 14/5/2024 15வது நோட்ஸா என்ன கொடுத்துருக்குன்னா, திருமூலர். இந்த திருமூலர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம சிலபஸ்ல பகுதி ஈல இலக்கியம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 10வது டாபிக்கா சமய முன்னோடிகள்னு சொல்லிட்டு இதுல திருமூலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா 2022 குரூப் 4ல 2 கேள்வி, 19 குரூப் 4ல 1, 18 குரூப் 4ல 1, 16 குரூப் 4ல 1, 14 குரூப் 4ல 1, 13 குரூப் 4ல 1. கடந்த 10 வருஷத்துல 6 எக்ஸாம் நடந்திருக்கு. ஐயா, திருமூலரை பத்தி கேட்காத ஒரு எக்ஸாமே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியம். அதே மாதிரி பார்த்தா 9வது டாபிக்கா, இது 10வது டாபிக்னு சொன்னேன் இல்லையா, சமய முன்னோடிகள்னு. இதுக்கு தலைமையில பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சித்தர் பாடல்லையும் இவர் கூட வந்துடுறாரு. ஏன்னா சித்தர்களின் ஆதி சித்தர் தான் திருமூலர், கரெக்டா? ஸோ அப்ப சித்தர் பாடலும் இதா கூட கவர் ஆயிடுது. தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. இதுக்கு நோட்ஸ் எங்க இருக்குன்னா, ஒன்றும் இல்லைங்க, 8ஆம் வகுப்புல ஒரு 4 லைன் பாடலு அவரை பத்தி நூல்வேலி கொடுத்துருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன், புது புக்லையும் பழைய புக்கும் சேர்த்து பக்கத்துலயே வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன், ஃபுல்லாவே பாருங்க. சரிங்களா? இந்த பக்கம் நியூ புக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓல்டு புக்கு. இதுலயே ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு கொடுத்துட்டு இருப்பேன். இது பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. திருமூலர் 10வது திருமூலர் இருக்குது, தமிழ் 3000ன்றது எதை குறிக்குது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது எந்த நூல்ல இருக்கு, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நூல்வேலி கொடுத்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், ஒரு பக்கம் தான், உண்மையை சொல்லணும்னா ஒரே பக்கம் தான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததான் இதுல முக்கியமா பார்த்தா 11th புக்ல 9வது இயல்ல சித்தர் உலகம் அப்படின்னே கொடுத்துருப்பான். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இருக்கிற புக்ல 8 யூனிட் தான் கொடுத்துருப்போம், 9வது யூனிட் இருக்காது. பழைய புக்ல, அதாவது புது எடிஷனுங்க, புது புக்ல ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019 எடிஷன்லாம் விட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ அதில் பார்த்தா இந்த சித்திர உலகத்தில் இருக்கிறத பாயிண்ட் பை பாயிண்டா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 36 லைன் தாங்க. இந்த 36 லைன்ஸ் மட்டும் அழகாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி நான் சொல்றது நல்லா இல்லைனா கூட நீங்கள் புக்கில் கூட எடுத்துங்க, 2 பக்கம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் அவ்வளோவா பாடல் கூட இருக்காது, கொஞ்சம் தான் பாடல் இருக்கு. நீங்கள் அதை கூட ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம சிலபஸ் மாடிஃபை பண்ணி 2022 குரூப் 4ல விட்டாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் 2022 குரூப் 4க்கு அப்புறம் என்ன எக்ஸாம் நடந்துச்சுன்னா, 2022 குரூப் 2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 குரூப் 4 நடந்துச்சு.
2022 குரூப் 8 எக்ஸாம் நடந்துச்சு. 2023 குரூப் 3A எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டினை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கிறோம். எதுல பாயிண்ட் ஆஃப் வியூல போறாங்க. சரிங்களா? இந்த 4 எக்ஸாம்ல நீங்களே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2023 குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்கான், தமிழில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பிக்கை இல்லைன்னா இதை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் டைப்பிங்ல இருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா இந்த எக்ஸாம் கொஸ்டினை போய் பாருங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். சரிங்களா? அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள். இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்ல சித்தர் உலகம் அப்படின்ற சாப்டர்ல இதை பாருங்க. இதுல சித்தர்களின் ரசவாதமும் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. அதுல சித்தர்கள் ரசவாதம் என்று கருதி அது பாருங்க அப்படியே இருக்கும். நீங்களே பார்த்துங்க. ஏன் திருப்பி திருப்பி அதே படிக்கணும்? ஸோ அப்படியே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். டவுட்டா இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் யாரு? இது வந்து திருமூலர். ஆக்சுவலி இந்த 2023 குரூப் 3A எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் திருப்பி இதே கேள்வி தான் கேட்டு வச்சிருக்காங்க. 2 எக்ஸாம்ல சேம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தா இது இருக்குது பார்த்தீங்களா, சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அப்போ 2023 குரூப் 3A எக்ஸாம்ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததா 2022 குரூப் 4 கொஸ்டின். அதை எடுத்துக்கிட்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். பண்டைய காலத்தின் யோகம் பயின்று அறிவை நிறைவேற்றியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இருக்கு பாருங்க. யோகம், தந்திரம், மருத்துவம் இந்த 3த்தையும் கற்றவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டைரக்டா இருந்தாலும் சேம் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சித்தர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா 2022 குரூப் 4ல இன்ட்ரோல சொன்ன இல்லையா, தொல்காப்பியம் குறிப்பிடும், இதே திருக்குறள் குறிப்பிடும் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைமொழி மாந்தன் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, சித்தர்கள். அப்ப 2022 குரூப் 4 எக்ஸாம்லயும் 2 கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்துதான் 2022 குரூப் 2 எக்ஸாம்லயும் 2 கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எல்லாத்துலேயுமே நம்ம என்னென்ன கொஸ்டின் சொன்னோம். குரூப் 3A எக்ஸாமில் 2 கேள்வி, குரூப் 2ல் 2 கேள்வி, குரூப் 4ல் 2 கேள்வி. ஆமாம், குரூப் 8ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 11th புக்கில் இருக்கிற ப்ரூஃப் தான். நான் அது கீழே என்ன பண்ணியிருக்கேன், 2013 2022 வரைக்கும் குரூப் 4ல் நடந்த கொஸ்டின்ஸை தனியாகவே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குங்க. இதை பாருங்களேன், 2016 குரூப் 4ல் கேட்டிருக்கான், தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷனாக வேணும் சார் எல்லா கொஸ்டினும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடந்த 10 வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்வி 20க்கு மேலே இருக்குது. அதை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க. கொஸ்டின்லாம் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது முறையாக இருக்குது. இது 2016 குரூப் 4ல் கேட்டிருப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் யாரு, 2019 குரூப் 4. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா 2019 குரூப் 4, 2023 குரூப் 3A, 2022 குரூப் 2லையும் கேட்டு வச்சிருக்கான். திருப்பி கேட்டுட்டு இருக்கான். சரிங்களா? அதுக்கடுத்து 2014 குரூப் 4ல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இது 8th புக்லையும் இருக்குதுங்க, பழைய புக்கு. புது 11th புக்கில் எடுத்தாலும் அதுலேயும் இந்த லைன் கொடுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? உடம்பை அழித்து உயிரை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். இது தமிழ் 3000. இது பழைய 8th புக்கில் இருக்கும். ஏன்னா இது வந்து 2018 குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து இவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ கடந்த 10 வருஷ கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1லிருந்து 2 கேள்வி இந்த திருமூலரில் இருந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நோட்ஸ் லெவலே பார்த்தா அங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரூஃப் தான். ப்ரூஃபே இத்தனை பக்கத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். சரிங்களா? 4 பக்கம் தாங்க. சரிங்களா? ஜஸ்ட் 4 பக்கம் நீங்கள் படித்தாவே போதும். இதுலேருந்து ஒரு கேள்வியிலேருந்து 2 கேள்வி வாங்கி முடிச்சிட முடியும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்காக தான் இது தனி நோட்ஸாகவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம், ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா சார்? நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன், டெலகிராம் குரூப்லாம் ஒன்று தான் இருக்குது, அவ்வளோவா தெரியல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ண உடனே மோர்னு சைடில் இருக்குங்க. சரிங்களா? அந்த மோர் கிளிக் பண்ணுங்க. அது சில மொபைலில் தான், சில மொபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லாமே காட்டும், சில மொபைலில் காட்டல, அதனால தான் சொல்கிறேன். அந்த மோரை கிளிக் பண்ணால் நான் என்னென்ன போட்டுக்கணும் அது ஃபுல்லாக காட்டும். இன்றைக்கான டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நவுந்து கீழே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். இந்த பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, வெறும் 15 செகண்ட். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இன்னைக்கு நோட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 2-3 டாபிக் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்னைக்கு 17 ஆயிடுச்சு, ஜஸ்ட் 3 நாள் தான் இருக்குது. நம்மளும் மோஸ்ட்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். இருக்கிற பெரிய டாபிக்லாம் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன கமெண்டில் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம ஜிகேவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள்லேருந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம், 2 கொஷின் வர மாதிரி. அந்த ஒர்க்லோடும் ஹெவி ஆகிடுச்சு கூடவே. சரிங்களா? மேக்ஸ் இதுன்னு 3மே கூட கொண்டு போகும்போது கொஞ்சம் நோட்ஸ்க்கான டைம் டிலே தான் ஆகும். கரெக்டாக காலையிலே கொடுக்க முடியாது. ஒன்று காலையில் தமிழ் நோட்ஸ் கொடுத்தோன்னா மத்தியானமாக ஜிகே நோட்ஸ் கொடுக்கலாம், நைட்டுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்படி தான் கொண்டு போக முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது எது ஃபஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுதோ அதே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.